ஹாய், வெல்கம் டு சங்கீஸ் யம்மி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா அண்ட் ரெட் ரைஸ் இடியாப்பம். இதுக்கு நம்ம குக்கர் வச்சு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சைஸில் 1 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு சின்ன சைஸில், அப்புறம் 2 இன்ச்சுக்கு பட்டை, 2 கிராம்பு, 3 பச்சை மிளகாய், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் வந்து நம்ம போகணும், அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போது இதுக்கு வந்து நான் தக்காளி கொத்தமல்லி தூளெல்லாம் வந்து ஆட் பண்ணலைங்க. ஏன்னா இடியாப்பமுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு வேணால் உங்களுக்கு வந்து நீங்கள் தக்காளி கொத்தமல்லி தூளெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் இடியாப்பமுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் காய் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் கேரட், 1/2 கப் உருளைக்கிழங்கு, ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி, 1 கப் காலிஃப்ளவர், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வைக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னும் இதில் உப்பெல்லாம் ஆட் பண்ணல. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் வேக வைக்க போகிறேன். ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கலாம். மீன் டைம் வந்து நம்ம வந்து குருமாவுக்கு வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 1/4 கப் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலை வந்து ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். கடலை வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா குருமா நல்லா இருக்காது. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, தேங்காய், கடலை, சோம்பு, கசகசா இந்த 4ம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது குழம்பு திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பத்தலைன்னா நம்ம தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் அரைக்கிறதுக்கும் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் வந்து நான் இங்கே மிளகாய் தூள் வந்து கம்மியாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விடலாம். இப்போது 2 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட யம்மியான வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இடியாப்பமுக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஹெல்தி கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பேன் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் வந்து இடியாப்பம் மாவு ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்றைக்கி ரெட் ரைஸ் ஃப்ளவர் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் வந்து ஒயிட் ரைஸ் ஃப்ளவர் இல்லை, ஏன் வந்து ரெட் ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கீங்கன்னு. கம்பேரிட்டிவ்லி ரெட் ரைஸில் தாங்க நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து அதை அப்படியே சாப்பிட முடியறதில்ல அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் வந்து இதை எடுத்துக்கிறது இல்லை.
ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணுங்கள். இதை நல்லா வந்து நம்ம சூடு பண்ணணும். அப்போ தான் வந்து இடியாப்பம் நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரெட் ரைஸில் வந்து விட்டமின் B6 இருக்குது. அதே மாதிரி ரெட் அண்ட் ப்ரௌன் ரைஸ் ரெண்டுலேயுமே வந்து கிரேட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறதுனால வந்து நம்ம இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக வந்து இதை நம்மளும் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போது இது நான் ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டேன். இப்போ வந்து நான் நல்லா வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொதிக்கிற தண்ணியில் தான் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு கண்டிப்பாக கொதிக்கிற தண்ணி தாங்க ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இடியாப்பம் வந்து நல்லா பளபளன்னு வரும். நம்மளுக்கு இடியாப்பம் வந்து நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு இடியாப்பம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து நல்லா வந்து பளபளன்னு வரும். நம்மளுக்கு வந்து இப்போ இடியாப்பம் மாவு வந்து இப்போ பிசைறதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பிளேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு இடியாப்பம் மிக்ஸ் வந்து எடுத்து உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. நான் வந்து இப்போது இட்லி தட்டை வச்சு நான் அதில் வந்து இடியாப்பம் புழிஞ்சு விட போகிறேன். உங்களுக்கு வந்து சில்வர் இட்லி பாத்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சில்வர் தட்டில் வந்து அந்த பிளேட்டில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக புழிஞ்சு விட்டு எடுக்கலாம். இப்போது இந்த இடியாப்பம் வந்து நம்ம பேட்ச் பை பேட்சை தாங்க போட முடியும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றி இடியாப்பம் மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்போவே வந்து நம்ம புழிஞ்சு விட்டுறணும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு இடியாப்பம் வந்து நல்லா வராது. ஸோ அப்பப்போ வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சு அப்போவே வந்து இடியாப்பம் வந்து புழிஞ்சு விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஒரு 17 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட இடியாப்பம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போது இதை எடுத்து வந்து பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா ஹாட் பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த இடியாப்பம் வந்து நம்ம வெஜிடபிள் குருமா கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.